ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நாம் பார்க்குற கதை அன்பு. இந்த கதையில் ஒரு சிறுவன் இருக்கான். அவன் யாருக்கும் உதவி செய்ய மாட்டான், யார் மேலேயும் அன்பாக இருக்க மாட்டான். ஆனால் அவன் வாழ்க்கையிலையும் அன்பு வந்தது. எப்படின்னு பார்ப்போமா? வாங்க கதைக்குள்ளே போவோம். கவின் மிகவும் புத்திசாலி, ஆனால் அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அவன் யாருக்கும் உதவி செய்ய மாட்டான். யாராவது ஏதாவது கேட்டால் எனக்கு என்ன சம்பந்தம், நான் ஏன் செய்யணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டு விலகி போயிடுவான். அவன் தந்தை அண்ணாமலை ஒரு விவசாயி. அவர் நல்ல மனசுடையவர். ஆனால் மகனை பற்றிய கவலை அவருக்கு அதிகமாக இருந்தது. ஒரு நாள் அவனை அழைத்து, மகனே, பணம் புத்தி எல்லாம் முக்கியம்தான், ஆனால் அன்பும் மனிதநேயமும் இல்லாமல் இருந்தால் இது எது இருந்தும் நமக்கு ஒரு பயனும் இல்லை. இதை நீ ஒரு நாள் உணர்வ அப்படின்னு சொன்னார். கவின் சிரித்து கொண்டே, அப்பா, இப்போ காலம் மாறி போச்சு, யாருக்கும் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, நாம தான் நம்மளை பார்த்துக்கணும்னு சொல்கிறான். அண்ணாமலைக்கு மிகவும் கவலையாக இருந்தது. ஆனால் எதுவும் பேசவில்லை. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய புயல், இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிந்தது. அனைவரும் வீடுகளில் அடைக்கலமானார்கள். ஆனால் கவின் பள்ளியில் இருந்தான். மழை முடிந்ததும் வீட்டுக்கு செல்ல தொடங்கினான். அப்போது சாலை ஓரத்தில் ஒரு குட்டி நாய் நடுங்கி கொண்டிருந்தது. முழுசா நனைஞ்சி குளிரில் துடிச்சுக்கிட்டு இருந்துச்சான். கவின் அதை பார்த்தான். ஆனால் அவன் மனதில், நான் இதை எடுத்து போனால் என் ஆடைகள் நனைந்து போய்விடும், எனக்கு பிரச்சனை என்று நினைத்தான். அவன் அந்த குட்டி நாயை விட்டு விலகி சென்றான். உடனே ஒரு சத்தம். அந்த நாயின் அழுகை அதிகமானது. அவன் உள்ளத்தில் ஏதோ ஒரு உணர்ச்சி உண்டானது. அவன் திரும்பி பார்த்தான். சரி, இதுவும் ஒரு உயிர் தானே, இதை விட்டுட்டு போனால் நானும் ஒரு மனுஷனா அப்படின்னு அவனுக்குள்ளேயே ஒரு எண்ணம் தோன்றியது. அவன் நாயை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டான். அதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு செம்ம ஆச்சரியம். என்னப்பா இது அப்படின்னு கேட்டாங்க. கவின் சொன்னான், அம்மா, இது குழுவில் நடுங்குதுமா, இதுக்கு சாப்பாடு கொடுக்கலாமா? அம்மா புன்னகையுடன், அதுதான் என் மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்று முதல் அந்த குட்டி நாய் அவர்களுடன் வாழ ஆரம்பித்தது. கவின் அதற்கு பட்டு என்று பெயர் வைத்தான். பட்டு வீட்டுக்கு வந்த பின் கவினின் மனநிலை மாற ஆரம்பித்தது. அவன் தன்னுடைய பொம்மைகளை தன் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் பள்ளியில் புதிதாக ஒரு மாணவன் வந்து சேர்ந்தான். அவன் பெயர் சந்தோஷ். அவன் புத்தகம் இல்லாமல் அமர்ந்திருந்தான். ஆசிரியர் கேட்டார், சந்தோஷ், புத்தகங்கள் எங்கே? அவன் வெட்கப்பட்டு, என் அப்பா வேலை இல்லாமல் போனார், எனக்கு புத்தகம் வாங்க பணம் இல்லை. அதை கேட்டு அனைவரும் அமைதியாக இருந்தனர். ஆனால் கவினோ உடனே எழுந்து, என்னிடம் 2 புத்தகங்கள் இருக்கின்றன, ஒன்றை அவனுக்கு கொடுக்கலாமா என்றான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்க கவினா இப்படி? ஆசிரியர் மகிழ்ச்சியுடன், இதுதான் உண்மையான கல்வி, மனிதநேயம் கற்றுக்கொண்டவனே உண்மையான புத்திசாலி என்றார். ஒரு சில மாதங்கள் கழித்து கிராமத்தில் மீண்டும் பெரிய மழை பெய்தது. பல வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. அந்த சமயம் சந்தோஷின் வீடும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. அவனுடைய அம்மா தண்ணீரில் சிக்கிக் கொண்டார். மக்கள் கூச்சலிட்டனர். ஆனால் யாரும் அங்கே செல்ல முடியவில்லை. அப்போது கவின் யோசிக்காமல் ஒரு மரக்கட்டையை எடுத்துக்கொண்டு தண்ணீருக்குள் குதித்தான். மலையில் வழுக்கி பெரும் சிரமத்துடன் அந்த அம்மாவை கரை சேர்த்தான். அனைவரும் அவனை பாராட்டினார்கள். சந்தோஷ் அழுது கொண்டே, என் நண்பா, நீதான் எங்களை காப்பாத்தின அப்படின்னு சொன்னான். கவினின் தந்தை அண்ணாமலை அவனை அணைத்து கொண்டு, மகனே, இப்போ உனக்கு என் வார்த்தை புரியுதா என்று கேட்டார். கவின் சிரிச்சுக்கிட்டே, ஆமாப்பா, அன்பின் விலை பணத்தால் அளக்க முடியாது, ஒருவருக்கொருவர் உதவிதான் நம்ம வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கணும்னு எனக்கு இப்போதான் புரியுதுப்பா என்று சொன்னார். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு கிராம மக்கள் அனைவரும் கவினை பார்த்து இவன் அன்பின் அடையாளம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. படிப்பில் மற்ற மாணவர்களுக்கு உதவி செய்வது, வயதானவர்களுக்கு உதவி செய்வது, அனைவரிடமும் அன்பாக பழகுவதுன்னு கவினோட மனநிலை முழுவதுமாக மாறிவிட்டது. ஒரு நாள் ஆசிரியர் வகுப்பில், குழந்தைகளே, இன்றைய பாடம் மனிதநேயம்.
யாராவது எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா என்று கேட்டார். அனைவரும் ஒரே சத்தத்தில் சொன்னார்கள், கவின். அவன் வெட்கப்பட்டான், ஆனால் உள்ளத்தில் பெருமையாக இருந்தது. இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குழந்தைகளே? நீங்களும் எல்லாருக்கும் உதவியும் செய்யணும், எப்பயும் எல்லார்கிட்டையும் அன்பாகவும் இருக்கணும். ஓகேவா? ஒவ்வொரு சின்ன உதவியும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மற்றவர்களுக்கு உதவுவது நம்ம வாழ்க்கையை அழகாக மாற்றும். அன்பும் மனிதநேயமும் இல்லாத புத்திசாலித்தனம் எந்த பயனும் இல்லை. அதனால் நீங்கள் அன்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்க வாழ்த்துக்கள். நம்ம இன்னொரு கதையில் சந்திப்போம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். பாய்.